என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றாள். மாமா சும்மா இருந்தா கூட இந்த அத்தை ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க. மாமாவும் என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறாரு. அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நான் வேற மாமா கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதே இல்ல. இன்னைக்கு இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறதுனால வீட்டுல நிறைய பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதான்ங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது என்று அனு நினைத்து கொண்டு அன்று காலை உணவை அவள் தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பிரகாச நினைத்து அவள் சமைத்து கொண்டிருக்கும் பொழுது அவள் எதில் எது போட்டா என்று அவளுக்கே தெரியாமல் அவனுடைய ஞாபகமாகவே இருந்தாள். உடனே அத்தை கிச்சனுக்குள் வந்து, என்னானோ சமைச்சிட்டியா என்று அவள் கேட்கவும், சமைச்சிட்டேன் அத்தை, தோசை ஊத்தி இருக்கேன், தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் என்று அவள் சொன்னாள். சரி, உங்க மாமா குளிச்சுட்டு வந்துருவாரு, அவருக்கு சாப்பிட்டு வேலைக்கு போகணும், அவருக்கு நீ டிஃபன் எடுத்து வை என்று சொல்லவும் அவளும் மாமாவுக்கு டிஃபனை எடுத்து வைத்து விட்டு அவள் அறைக்கு சென்று விட்டாள். டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்த சுந்தரேசனுக்கு சட்னியை வாயில வைக்கவே முடியவில்லை. ஒரு சட்னி காரமாகவும் ஒரு சட்னி உப்பாகவும் இருக்கவும் அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் முக்கி பாவம் 2 தோசையை சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து, அனுமா, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? ஏன் நீ இப்படி டிஃபன் பண்ணி இருக்க என்று அவன் கேட்கவும், மாமா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் சொன்னாள். நீ போய் செஞ்சு வச்சிருக்கே சட்னி, அது 2ஐயும் சாப்பிட்டு பாரு, அப்ப புரியும் இந்த மாமா எப்படி அதை சாப்பிட்டு இருக்கான்னு என்று அவன் சொல்லவும் உடனே வெளியில் வந்து குடுகுடுவென்று ஒரு தோசையை தட்டில் வைத்து சட்னியை வைத்து சாப்பிட்டு பார்க்கவும் ஒன்னு காரமாகவும் ஒன்னு உப்பாகவும் இருக்கவும் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உடனே இதை என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். உங்க அத்தை இதை சாப்பிடுவதற்கு முன்னாடி நீ இதை ஏதாச்சும் பண்ணி மாற்றி வைத்து விடு, இல்லாட்டினா இன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு இதுதான் சாக்குன்னு உன்னை வச்சு செஞ்சிருவா என்று சுந்தரேசன் சொல்லவும் சரி என்று உடனே கனகவள்ளி குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு வருவதற்கு முன் அவள் 2 சட்னியையும் எடுத்து சென்று அதை ஒரு லெவலாக காரமில்லாமலும் உப்புமில்லாமலும் மாற்றி வைக்கலாம் என்று அவள் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாள். மாமா, இப்ப இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், இதுல உப்பு இருக்கா இல்ல காரம் இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க என்று சொல்லவும், என்னம்மா மறுபடியும் எனக்கு விஷப்பரிச்சையா என்று மாமா கேட்கவும், மாமா அப்படி இல்ல, என் வாய்க்கு என்னமோ மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்களேன் என்று அனு சொல்லவும் உடனே அவனும் அதை டேஸ்ட் பண்ணி, இப்ப கொஞ்சம் காரமும் கொஞ்சம் உப்பும் கம்மியா இருக்கு, நல்ல வேளை உங்க அத்தைக்கு இது தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு பத்ரகாளி ஆட்டம் ஆடி இருப்பா என்று சொல்லிவிட்டு, சரிம்மா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ பார்த்து இரு, உங்க அத்தை வந்தா சொல்லு என்று சொல்லிவிட்டு சுந்தரேசன் ஆபீஸ்க்கு செல்ல வாசலுக்கு சென்றான். சரி என்று இவளும் அப்படியே பார்த்து கொண்டே நின்றாள். சிறிது நேரம் கழித்து கனகவள்ளி ஹாலுக்கு வந்து, அனு எனக்கு டிஃபன் வச்சு கொடு என்று அவள் கேட்கவும் அவளுக்கு தோசையும் சட்னி வைத்து அவள் கையில் கொடுத்து அவள் சாப்பிட்டு விட்டு என்ன சொல்ல போகிறாள் என்று அவளுடைய வாயை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அனு, என்ன என் வாயே பார்த்துட்டு இருக்க? ஏன் நீ டிஃபன் சாப்பிடலையா என்று சொல்லி கேட்கவும், இதோ சாப்பிட போற அத்தை என்று சொல்லி அவளும் ஒரு தட்டில் தோசையும் சட்னி வைத்து இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கனகவள்ளி சட்னியை பற்றியோ எதுவுமே பேசவில்லை. அப்பொழுது அணுவின் மனதில், அப்பாடா, காலத்தையும் உப்பையும் சரிப்படுத்தினதுனாலதான் அத்தை எதுவுமே வாயை திறக்காம சாப்பிட்டு இருக்காங்க, இது போதும் கடவுளே என்று சொல்லி சாப்பிட்டு முடிந்த பிறகு அவை அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு சிங்கிள் போட்டுவிட்டு அவள் சிறிது நேரம் அறையில் உட்கார்ந்து எதையோ படிக்கலாம் என்று உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவளுடைய மொபைலில் ஒரு போன் வந்தது. யார் என்று பார்க்கும்போது அது புது நம்பராக இருக்கவும் சரி எடுத்து பேசலாம் என்று ஹலோ என்று சொன்னாள். போனின் குரல் ரொம்ப பழக்கப்பட்ட குரலாக இருக்கவும் சிறிது நேரம் இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே என்று யோசித்தவள், ஹலோ லைன்ல இருக்கீங்களா என்று சொல்லி கேட்கவும், ஹலோ நான் லைன்ல இருக்கேன், சொல்லுங்க யார் பேசுறது என்று அனு கேட்டாள்.
உடனே நாங்க பிரகாஷ் ஆபீஸ் நேமே சொல்லி அங்கிருந்து தான் கால் பண்ணி இருக்கோம் என்று சொல்லவும், சொல்லுங்க சார், என்ன விஷயம் என்று அவள் கேட்க, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, நீங்க நாளைக்கு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணி இருக்கீங்களா என்று சொல்லி கேட்கவும், உடனே அனுவுக்கு சந்தோஷமாகிவிட்டது. அப்பாடா, என்னடா அவரை பார்க்காம இருக்கோமே நினைச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, நாளைக்கு நம்ம ஜாயின் பண்ணணும்னு பிரகாஷ் சார் பார்க்கலாம் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டு துள்ளி குதித்து கொண்டிருந்தாள். உடனே ஹலோ, லைன்ல இருக்கீங்களா என்று சொல்லி கேட்கவும், இருக்கேன், எப்ப எத்தனை மணிக்கு வரணும் என்று சொல்லி கேட்கவும், நானே வேணா